ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கேரமலைஸ்டு சுகர் செஞ்சுக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 150 கிராம்ஸ் ஆஃப் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இது கருகி போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சுகரை உருக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் தண்ணியாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அதை எடுத்து நம்ம புட்டிங் செய்ய போகிற பவுலில் ஊற்றி வச்சிடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 250 ml மில்க் சேர்த்துக்கோங்க. நாங்கள் பசும்பால் எடுத்துருக்கோம், நீங்கள் எந்த பால் வேணால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சர்க்கரை சேர்க்கக்கூடாது. இது நமக்கு ஆல்ரெடி நம்ம சுகர் தனியாக செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதில் லைட்டான ஒரு இனிப்பு இருந்தால் போதும். ஸோ அதுக்கு தேவையான ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டாலே போதும். ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா பால் நல்லா கொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா வறுக்காத ரவையை சேர்த்துக்கோங்க. இதில் ரவையை வறுக்கக்கூடாது, வறுக்காமல் தான் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா ரவை அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அது நல்லா வேக ஆரம்பிக்கும். ஸோ அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போவும் இந்த ரவை ப்ராசஸ் அப்போவும் என்னென்னா லோ ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சு செய்யணும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்த அளவுக்கு ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நாங்கள் 2 எக்ஸை ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவை கூட ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது, முட்டை வெந்துடும். ஸோ நல்லா ரவை ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சள் கலரே தெரியாத அளவுக்கு நல்லா கலந்துருங்க ரவை கூட சேர்த்து. இப்போ கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் போடணும். எங்களுக்கு முட்டை வாடை அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் எவ்வளோ போடணுமோ அதுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல பாகு மாதிரி காய்ச்சி அதில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இதை வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நாங்கள் இட்லி பாத்திரம் எடுத்துக்கிட்டோம். நீங்களும் இட்லி பாத்திரமே எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கதை வச்சுட்டு 20-30 நிமிஷம் அதை நல்லா வேக விடுங்க. அந்த கொதிக்கிற தண்ணி நம்ம வச்சுருக்க பாத்திரத்தோட அடியில் படுற மாதிரி வைக்கணும். கரெக்டாக 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து வெளியே வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறமா தான் இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அவசரப்பட்டு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாக பிஞ்சு போயிடும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா உள்ளே கத்தி விட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நாங்கள் பண்ணதில் மேலே இருக்க சுகர் சிரப் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து செஞ்சுக்கோங்க. ஆனால் எங்களுக்கு எப்படின்னா அந்த ஃபுல் கேக்கும் சுகர் சிரப்பில் நனைஞ்சு இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட ரவா புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.